அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சென்ற குறளில் வாலறிவன் யாருன்னும் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய திருவடிகளை தொழணும்னு பார்த்தோம். தூய அறிவாகவும் அறியப்படுபவனாகவும் இருக்கிற அந்த பரம்பொருள் எங்கே இருக்கார்? அவருடைய திருவடியை தொழணும்னா எங்கே போய் அவரை கண்டுபிடிச்சு தொழணுங்கிறதைத்தான் 3வது குறள் மூலமாக வள்ளுவர் நமக்கு உணர்த்துறார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதுதான் 3வது திருக்குறள். இதுக்கு பொருள் என்னன்னா, அன்பர்களின் மனமாகிய மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட திருவடிகளை தம் மனத்தால் துதிக்கின்றவர் மேலாகிய வீட்டுலகில் எக்காலமும் அழிவின்றி வாழ்ந்திருப்பார். இதில் மனமாகிய மலர்னு ஏன் சொன்னார்? மனம் மலர் மாதிரி இருக்கா, இல்லை மனசில் மலர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, ஏகினான்னு ஏன் பாஸ்டென்ஸில் முன்னால் எப்போவோ சென்றான்கிற மாதிரி அர்த்தம் வராப்பில் சொல்லியிருக்காருன்னு சந்தேகம் வருது. இதுக்கான விளக்கம் பல உபநிஷதங்கள் மூலமாக நமக்கு தெரியறது. பிரம்ம தத்துவத்தையும் படைப்பு தத்துவத்தையும் உபநிஷதங்கள் விவரிக்கிறச்சே நான் பிறப்பேனாக பலவாக ஆவேனாக அப்படின்னு அந்த பரம்பொருள் சங்கல்பம் கொண்டார். அதனால் அத்தனை உலகங்களும் கடலும் மலையும் உயிரினங்களும் தாவரங்களும் அனைத்தும் தோன்றின. அவற்றையெல்லாம் படைச்சதோட தாம் படைச்ச அத்தனையிலையும் ஸ்தூலமாகவும் சூஷ்மமாகவும் அந்த பரம்பொருள் வியாபித்திருக்கிறார். அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஹிருதய ஆகாசத்தில் ஆத்மாவாக சென்று அமர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதிலேருந்து படைப்புங்கிறது எப்போவோ நிகழ்ந்துடுத்து, எப்போவோ நிகழ்ந்த அந்த படைப்பிலேயே பரம்பொருளும் அப்போவே நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மாவாக வந்துட்டார்னு தெளிவாகிறது. அதனால தான் வள்ளுவரும் ஏகினான்னு முன்பே நடந்ததாக சொல்கிறார். இப்போ இந்த பாயிண்ட் கிளியர் ஆகிடுது. இதில் சரீரத்துக்குள்ள ஹிருதய ஆகாசம்னு பார்க்குறோமே, அதில் இங்கே சொல்கிறது நம்ம உடம்பில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹார்ட் இல்லை, அந்த ஹிருதயம், அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்டு இங்கே சொல்லப்படலை. இந்த ஹிருதய ஆகாசங்கிறது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு நாராயண சூக்தம் விவரமாக சொல்கிறது. நம்ம கழுத்து எலும்புக்கு கீழே, அதாவது ஆடம்ஸ் ஆப்பிள் குரல் வளைன்னு சொல்கிறோமே, அதுக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயுமா இருக்குன்னு நாராயண சூக்தம் சொல்கிறது. அநாகத சக்கரம்னு சொல்கிறோமே, அங்கே இந்த ஹிருதயம் தலைகீழான தாமரை மொட்டு போல தொங்குகிறது. மேலும் அது ஒரு சுழலால் சூழப்பட்டது போல ஜொலிக்கிறது. இதயத்தின் மையத்தில் அந்த சுடர் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. சுடரின் மையத்தில் எங்கும் நிறைந்த கடவுள் வாழ்கிறார். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்ச கடவுள் இந்த சுடருக்குள்ள மையத்தில் இருக்கார்னு நாராயண சூக்தம் சொல்கிறது. ஸோ இதிலிருந்து மலர்மிசை ஏகினான்கிறதுக்கு அர்த்தம் கவிழ்ந்த தாமரை மொட்டு போன்ற நமது ஹிருதயத்தின் மேல் சென்று நிறைந்த பரம்பொருள் என்பதாகும். அவருடைய மாட்சிமை பொருந்திய திருவடிகளையே மனமாகிய புலன் கொண்டு சரணமாய் அடைந்தவர் நிலமிசை நீடு வாழ்வார். மிசைங்கிற வார்த்தைக்கு ஸ்கை, வானம், மேலே அப்படிங்கிற அர்த்தங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கறச்சே இந்த நிலமிசைங்கிறது நாம் வாழற இந்த உலகத்தை சொல்லலைன்னு தெரியறது. வள்ளுவர் இங்கே இறைவனின் திருவடிகளை சரணமடைந்தவர் வானுலகில் நெடுங்காலம் வாழ்வார்னு சொல்கிறதா தான் புரிஞ்சுக்கிறோம். கீதையில் பகவான் கிருஷ்ணரும் 18வது அத்தியாயத்தில் 62வது ஸ்லோகத்தில் அந்த பரமேஸ்வரனையே தஞ்சமடைவாயாக, அந்த பரமாத்மாவின் அருளினால் நீ உயர்ந்த அமைதியையும் நிலையான பரமபதத்தையும் அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். அவரது திருவடிகளை தொழுது இந்த அழியக்கூடிய உடலுடன் கூடிய இந்த பிறவி துன்பத்தை விட்டு நித்திய ஆத்மாக்களாக நீடு வாழணும்னு தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உண்மலர்த்தாள் எழுதாம் அறியின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே என்று அபிராமப்பட்டர் சொல்வது போல அந்த அழியாத ஆனந்தத்தை, முக்தியை அடைவதுதான் இம்மனித பிறவியின் நோக்கம். அவர் அருளாலேயே அவர் தாழ் பணிந்து ஆனந்தம் அடைந்து நீடு வாழ்வோம். மேலும் பார்ப்போம்.